எட்வின் ரூசோவின் சூழ்ச்சியால் வீழ்ச்சி அடைந்த ஜான் ஜபராஜ் அவருடைய ஆலயத்தில் நிறைய காணிக்கைகள் வந்து தசம பாகம் வந்தது. இந்த காணிக்கைகளை பிரிக்கும் போது தான் இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் பாண்டியன் சொல்றாரு. அதை வீடியோ பார்ப்போம் வாங்க. இந்த கோவை கிராஸ்கட் ரோட்ல நடந்த அந்த பிரார்த்தனை கூட்டத்தில் நிறைய பொதுமக்கள் தசம பாதம் போடுவாங்க, நிதி கொடுப்பாங்க. அதில் பிரித்து கொடுவதில் 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. ஆமா, எட்வின் ரூசோவுக்கும் ஜான் ஜபராஜுக்கும் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த பிறகு அந்த கூட்டத்தை நிறுத்திட்டார். நிறுத்திய பிறகு இவரே எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற பகுதிகளில் பிரமாண்ட மண்டபம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாடகைக்கு. அங்கே இவருக்கு 1.25 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இதில், இணையதளத்தில். அப்போ அவர்களுக்கு தகவல் கொடுத்தா அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்துடுவாங்க. மேடை, வண்ண வண்ண விளக்குகள், மைக்கேல் ஜாக்சனை போல விதவிதமான உடை, இயேசுவை ஆராதிக்கிறேன். இவர் இதை ஒரு தொழிலாகவே செய்து வருகிறார். நீங்க பல பாதிரியார்கள் அரசியல் இருப்பாங்க, பவர் சென்டருக்காக. சிலர் அரசியல்வாதிகளோடு தொடர்பு இருப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு தரப்பு பாதிரியார்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ஆளுங்கட்சி எது ஆளுங்கட்சியோ அவர்களோடு தொடர்பு இருப்பாங்க. ஆளுங்கட்சியினுடைய தலைமை எங்க இருக்கு அவரோடு தொடர்பு இருப்பாங்க. எதுக்காக? இந்த அதிகார மையத்துக்காக. நீங்க எல்லா பாதிரியார்களுமே ஏதோ ஒரு வகையில அரசியல் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சில தேவாலயங்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மண்டை உடைக்கப்படும், ரத்தம் சிந்தப்படும். நாம் கிறிஸ்தவர்கள் தசம பாகம் என்ற ஒரு வார்த்தை பைபிள் இருக்கிறதுனால மாசம் நம்ம காணிக்கைகளை எடுத்து கொடுத்துறோம். 1000 ரூபாய் சம்பாரிச்சா 100 ரூபாய், 100 ரூபாய் சம்பாரிச்சா 10 ரூபாய் கணக்கில் போட்டு 1000 லட்சங்களமா நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். இந்த காணிக்கைகள் எல்லாம் என்ன பண்றாங்க? என்ன ஒரு பிரயோஜனமான செலவுக்கு பண்றாங்களா? யாருக்காவது பிரயோஜனப்படுதா? யாருக்காவது வீடு ஏற்படுத்தி கொடுக்குறாங்களா? யாருக்காவது சோப்பாடு போடுறாங்களா? இப்படி எந்தெந்த சர்ச் பண்றாங்க நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய காலகட்டம் இது. அதனால தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஜான் ஜபராஜ் வாழ்க்கையில் நடக்குது. ஏன்னா நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குறதா இந்த நிகழ்ச்சி, வேற எதுக்காக நடக்கல. இந்த ஜேர்னலிஸ்ட் பாண்டியன் என்ன சொல்றாரு? காணிக்கை பாதி பாதியா பிரிக்கிறது தான் இங்க பிரச்சனை அப்படின்னு ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு. எட்வின் ரூசோ பணத்துக்காக எதையும் செய்வார். பணத்துக்காக நன்மணியை காட்டி கொடுத்த இந்த எட்வின் ரூசோ ஜான் ஜபராஜ் பல விதத்தில் அவர் தொல்லை கொடுத்தார். அவருடைய காணிக்கை காசை திருப்பி கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த காணிக்கை காசை திருப்பி கொடுக்கலான்னு ஒரு நிலைமையில போய் தன்னுடைய நிலத்தை விற்கப்பட ஜான் ஜபராஜை தடுத்து நிறுத்தினவர் இந்த எட்வின் ரூசோ. இப்படியெல்லாம் பல நேரங்களில் பல சமயங்களில் ஜான் ஜபராஜ் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவருக்கு வேதனை கொடுத்தவர் இந்த எட்வின் ரூசோ. சளைக்காம அவரை ஃபாலோ பண்ணி அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி தற்கொலைக்கு தூண்டியவர் இந்த இவரு எட்வின் ரூசோ. இந்த மாதிரி நம்முடைய காணிக்கைகள் இங்கே பல பேருக்கு சொந்தமாயிடுது, பல பேருடைய சொத்துக்கள் ஆயிடுது. நம்முடைய காணிக்கைகள் நம்ம கஷ்டப்படுற வேர்வை தண்ணி சிந்தி காணிக்க கொடுக்குற காசு பல பேருடைய சொந்த சொத்துக்களாக மாறிப்போகுது. அந்த நிகழ்ச்சி தான் இங்கே நடந்துக்குது, வேற எதுவும் நடக்கலைங்க. இப்போ நம்ம ஒரு வருஷமெல்லாம் காணிக்க கொடுக்குறோம், நமக்கு அதில் ஏதாவது 10 காசு பிரயோஜனமா திரும்பி வருதா நம்ம கைக்கு? ஒன்றும் கிடையாது. இவங்க காணிக்கை வாங்கி அதை சுகபோகமா காரு பங்களா அப்படின்னு ஒரு தனி மனித சொத்தா இங்கே அதை மாற்றிடுறாங்க. காணிக்கை கொடுத்தவருடைய நிலைமை நம்முடைய நிலைமை என்ன? சொந்த வீட்டில் இருக்கிறோமா? அவங்க நம்ம காணிக்கை வாங்கினாங்க பாருங்க, அவங்க காரில் போகிறாங்க. காணிக்கை கொடுத்தவங்க காலகாலமாக கால்நடையாக போகிறாங்க. இந்த வேலை தான் இங்கே நடந்துக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம சிந்திக்கிறது கிடையாது. கடவுள் என்ன காணிக்கை கொடுக்கணும், நம்ம கஷ்டப்படணும், அதுதான் கடவுளுக்கு பிரியமானது அப்படி நம்ம யோசிச்சுன்னு 1000 லட்சங்களமாக கொட்டி கொடுக்குறோம். அது நமக்கு திரும்பி வராத போது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது கொஞ்சம், வாழ்நாட்கள் கொஞ்சம், என்ன ஒவ்வொரு மாதம் வருது, அதுக்கேற்ற செலவு வந்துடுது. இதில் செலவு இருக்குதா இல்லையோ காணிக்கை கொடுத்துட்டு நம்ம வெறுங்கையாக உட்காந்துக்கிறது வேலை தான் இங்கே நடந்துக்குது. நம்முடைய காணிக்கைகளை வாங்கி இன்றைய சபைகள் வந்து என்ன பண்ணுது? அது எந்த சபையாக இருந்தாலும் ஒரு வீணான விரயமாக பண்ணுறாங்க. அந்த நம்முடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை அவங்க வாங்கி வீணும் விரயமாக பண்ணுறாங்க. வேற ஒரு வேலையும் நடக்கலைங்க. என்ன நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், எங்கே வேலை கிடைக்குமோ அப்படின்னு அலைஞ்சி திரிஞ்சு அவன் காலில் விழுந்து பஸ்ஸில் ஏறி ட்ரெயினில் ஏறி நசுங்கி கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சா அவன் குறைஞ்சி சம்பளம் கொடுப்பான். ராத்திரி நைட் டியூட்டியெல்லாம் செஞ்சு நம்ம காசு வாங்கிட்டு வந்தால் அதில் காணிக்க பிடிக்கிட்டு போயிடுறாங்க. யாரு? இந்த போலி போதகர்கள், பாஸ்டர்கள். இதில் தான் இந்த ஜான் ஜபராஜோட வாழ்க்கையில் நடந்துக்குது. இந்த விஷயம் வந்து எவ்வளோ தெளிவாக நமக்கு புரியுது பாருங்க. எட்வின் ரூசோ
பல லட்சங்களை இன்னைக்கு அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. காணிக்க காசுன்னு சொல்லிட்டு வாங்கி தசமபாகம் அப்படின்னு ஏமாத்தி அவருடைய வீட்டுக்கு எடுத்து போய் அவர் ஒரு சர்ச்சை கட்டிட்டார். வேற ஒரு வேலையை நடக்கலைங்க. என்ன நம்ம என்ன செய்யறோம், காணிக்கை கொடுத்துட்டு காலகாலமாக கஷ்டப்பட்டுன்னு பிள்ளைங்களுக்கு கூட ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்து உதவாத ஆபத்து அர்ஜென்ட் சொல்ல பிரச்சனையிலே வாழ்ந்துடும். பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம பண பிரச்சனையோட காலகாலமாக வாழ்ந்துன்னு இருக்கோம். இந்த வேலை தான் நடந்துங்க. அதுன்னு உண்மை. நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நம்ம வாழ்ந்துங்கிறோம், நம்ம தலைமுறையாக காணிக்கை கொடுத்துக்கிறாங்க, சர்ச்சுக்கு போய்க்கிறாங்க, தாத்தா பாட்டி எல்லாமே அத்தை மாமா எல்லாமே சேர்ந்து அவங்கவுங்க காணி கொடுத்துட்டு இன்னைக்கு வெறுங்கையோடு நிற்கிறோம். நமக்கு உதவுறதுக்கு யாரும் கிடையாது. நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒரு விபத்து ஒரு மரணம் வந்துட்டா அதுக்கு காசு கிடையாது செலவு பண்ணுறதுக்கு. நம்ம ஆசைப்பட்டு தான் வாங்கி சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு கணக்கு பார்த்துக்கிறோம். 10க்கு 5 இப்படியெல்லாம் நடந்துக்குது. இந்த காணிக்க காசை கர்த்தர் இந்த கட்டிட சபைக்கு கொடுக்குற காணிக்க காசை கர்த்தர் வெறுக்கிறார். கட்டிட சபையை அவர் கணக்கில் வைக்கிறது கிடையாது, அந்த பாஸ்டரை அவர் கணக்கில் வைக்கிறது கிடையாது. ஏன்னா அவருக்கு கட்டிட சபைக்கு தேவையில்லை. யாருக்கு? கடவுளுக்கு. ஏன்னா உன்னுடைய அவரை புகழ்ந்து பாடுற பாட்டு அவருக்கு தேவையில்லை. நீ பண்ற வீணான பிரசங்கம் அவருக்கு தேவையில்லை. இங்க தனி மனிதன் நல்ல ஒரு ஆரோக்கியமான அனைத்து ஆசீர்வாதத்தோட இங்க வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். அதற்காக உருவாக்கப்பட்டது பைபிள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.